எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஃபண்டமெண்டல் நல்லா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான 3 ஸ்டாக்ஸை பற்றி தான் நம்ம டெக்னிக்கல் வியூவில் இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது லாங் டேர்மில் எப்படி இருக்கும், இப்போ கரெக்ஷன் ஃபேஸ் தானா இல்லை டவுன் ட்ரெண்டா, எப்போ அக்யூமுலேட் பண்ணுறதுக்கான சரியான டைம் அப்படின்றத இந்த டெக்னிக்கல் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதில் முதலாவது பார்க்கக்கூடியது மணப்புரம். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ரைசிங் வெஜ் பேட்டர்னில் போயிட்டு இருக்குது லாங் டேர்மில். இது வந்து மந்த்லி கேண்டில். லாங் டேர்மில் ரைசிங் வெஜ் பேட்டர்னில் தான் போயிட்டு இருக்கு. இப்போ இது ப்ரீவியஸ் ஹையை டச் பண்ணிட்டு கீழே இருந்ததுனால இது டவுன் ட்ரெண்ட் கிடையாது. இது வந்து ஜஸ்ட் கரெக்ஷன். இங்கிருந்து இவ்வளவு தூரம் ஏறுறதுக்கு ஒரு சின்ன கரெக்ஷன். சின்ன கரெக்ஷன் எந்த வரைக்கும் இருக்குன்னா நம்ம ஃபிபனாக்கி டூல் யூஸ் பண்ணி பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். இந்த லோவில் இருந்து இந்த ஐயை கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். 0.5 ஃபிபனாக்கில் 0.5 மேலே தான் க்ளோஸ் வச்சிருக்கு. இதுதான் சரியான டைம் அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு மதம் ஃபைனான்ஸ். இப்போ இது 10 ரிவர்ஸ் ஆயிடுச்சா, இப்போ இந்த கரெக்ஷன் முடிஞ்சிருச்சா, கரெக்ஷன் முடிஞ்சிட்டு ரிவர்ஸ் ஆகுதா அப்படின்றத நம்ம மைனர் ட்ரெண்ட்ல பார்க்கலாம். மைனர் ட்ரெண்ட்ல பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இங்க பாருங்க, இங்கிருந்து இவ்வளவு தூரம் இறங்கினதுக்கு ஒரு சின்னதா இப்பதான் ஒரு பேட்டர்ன் போட்டு பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகி மேலே ஏறப்போகுது. தெரியுதுங்களா? இப்பதான் இந்த சின்னதா ஒரு பேட்டர்ன் போட்டு மேலே பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் கொடுத்துருக்கு. ரீடெஸ்ட் கொடுத்துருக்கு. இப்போ இது வந்து இதுக்கு மேல ஃபர்தரா மேலே ஏறதுக்குண்டான சான்சஸும் இருக்கு. தெரியுதுங்களா? வீக்லி கேண்டில் இதுக்குள்ள இந்த பேட்டர்ன் உள்ளதா இருக்கு, பட் டேவில் உடைச்சிருக்கு. இது 172. இந்த 172 மேல ஒரு டே கேண்டில் ஓப்பன் க்ளோஸ் வச்சதுன்னா அப்போ அக்யூமுலேட் பண்றதுக்கு சரியான டைம். இது வந்து லாங் டேர்ம் தான். இதுல வந்து ஸ்விங் ட்ரேட் எல்லாம் இப்போதைக்கு எடுக்க முடியாது. ஸ்விங் ட்ரேட் எடுக்கிறது வேஸ்ட். லாங் டேர்முக்கு ஷார்ட் டேர்முக்கும் நீங்க இதை சூஸ் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம ரெண்டாவது ஸ்டாக் ஐடிஎஃப்சி. ஐடிஎஃப்சி கூட பாருங்க, இதுவும் லாங் டேர்ம்ல இப்பதான் அது ரீடெஸ்ட் கொடுத்து மேலே ஏறத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க, லாங் டேர்ம்ல இது வந்து சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பட் டெக்னிக்கல் தான். இந்த பேட்டர்னை வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு இப்போ ரீடெஸ்ட்காக தான் கீழே வந்திருக்கு. இது வந்து டவுன் ட்ரெண்ட் கிடையாது, இதுவும் கரெக்ஷன் தான். சரிங்களா? இந்த பேட்டர்னை ரீடெஸ்ட் பண்றதுக்காக தான் இவ்வளவு தூரம் இறங்கியிருக்கு. இதுல நீங்க ஃபிபனாக்கி டூல் யூஸ் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு இதுலயே தெரியும் பாருங்க. இந்த லோவில் இருந்து இந்த ஐ யூஸ் பண்ண தெரியுதுங்களா? 0.5 மேலே தான் இருக்கு. இப்போ வரைக்கும் இது ஸ்டில் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இது டவுன் ட்ரெண்ட் கிடையாது. இது ஜஸ்ட் கரெக்ஷன் மட்டும் தான். இப்போ இதை ஓடிட்டு இப்போ நம்ம இதை பார்ப்போம். இது மைனர் ட்ரெண்ட்ல எப்படி இருக்கு, ஃபர்தரா இது மேலே ஏறதுக்கு எப்போ 10 ரிவர்ஸ் ஆகும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். மைனர் ட்ரெண்ட்ல ஒரு பேரலல் சேட்டர் மைனர் ட்ரெண்ட்ல ஒரு பேரலல் பேட்டர்ன் தான் போயிட்டு இருக்கு. ரீடெஸ்ட் கொடுத்துருச்சு பேட்டர்னை. இருந்தாலும் இந்த ட்ரெண்டுக்குள்ளேயே தான் இருக்கு, இந்த சேனலுக்குள்ளேயே தான் இருக்கு பாருங்க, பேரலல் சேனலுக்குள்ள. இது எப்போ இந்த பிரேக் அவுட் ஆகுதோ அந்த டைம்ல வந்துட்டு ஷார்ட் டேர்ம் ஸ்விங் ட்ரேட் எடுக்கிறது கரெக்டான டைம். பட் இப்போதைக்கு இது லாங் டேர்ம்ல அக்யூமுலேட் பண்றதுக்கு சரியான டைம் தான் இது. இது 75. ஒன்ஸ் இந்த 75 வீக்லியில ஓப்பன் க்ளோஸ் வந்துச்சுன்னா இது ஃபர்தரா மேலே போகும். இப்போ வரைக்கும் இதுவும் டவுன் ட்ரெண்ட் கிடையாது, இது கரெக்ஷன் பிளேஸ். இது அக்யூமுலேட் பண்றதுக்கு சரியான டைம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பிஜி இன்வைட். இப்போ பிஜி இன்வைட் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருக்கு. முன்னாடி பார்த்த மணப்புரம் ஐடிஎஃப்சி அது வேணா அப் ட்ரெண்டுக்கு திரும்புது. ஆல்ரெடி அப் ட்ரெண்ட் தான், பட் அது கரெக்ஷன் வந்து இப்போ ரிவர்ஸ் திரும்பிட்டு இருக்கு. பட் பிஜி இன்வைட் அப்படி இல்லை, இது டவுன் ட்ரெண்ட், பக்கா டவுன் ட்ரெண்ட். இது இருக்க ஒரு சேனல் பேட்டர்ன்லேயே தான் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வரும் லோவர் லோ லோவர் லோ அப்படி கட் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு டைமும் அந்த லோவை கட் பண்ணும்போதெல்லாம் எவ்வளோ கீழே இருக்கு டெக்னிக்கல் மூலமா பார்த்தா தெரியும். தெரியுதுங்களா? ஒவ்வொரு டைமும் இந்த லோவை கட் பண்ணி இறங்கும் போதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 20% வரைக்கும் கரெக்ஷன் கொடுத்துட்டு தான் இருக்கு. இப்போ 87ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு.
இப்போ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் லைன் போட்டாலும் 87ன்றது இந்த 85 இந்த சப்போர்ட் லைனுக்கு கீழே வீக்லியில் ஓப்பன் க்ளோஸ் வந்துச்சுன்னா அது ஃபர்தராக 72 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும். 72 73 வரைக்கும் போகும். இது எப்போ அப் ட்ரெண்டுக்கு திரும்பும் அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க, இந்த இடம் இந்த இடம் குறைஞ்சது 100 99 வச்சுக்கோங்களேன். இந்த 100 இந்த சப்போர்ட் லைன் கூட கிடையாது. இது அப் ட்ரெண்டுக்கு திரும்புறதுக்கு உண்டானது வந்துட்டு இந்த இடத்துல ஓப்பன் க்ளோஸ் வைக்கணும் 100க்கு மேல, சரிங்களா? இந்த இடத்துல வீக்லியில் ஓப்பன் க்ளோஸ் வச்சாதான் இது அப் ட்ரெண்டுக்கே திரும்பும். அது வரைக்கும் இது டவுன் ட்ரெண்ட் தான். இந்த சேனலை உடைச்சிட்டு வேணா இப்படி கூட வரும். வந்துச்சுன்னா இது அப் ட்ரெண்ட்னு கிடையாது. ஏன்னா இங்க வந்துட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸ் வச்சா இப்படி கீழே இறங்குறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக தான் இருக்கு. ஸோ இப்போதைக்கு இது அப் ட்ரெண்டுக்கு திரும்பல. இது இப்போ வரைக்கும் டவுன் ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருக்கு. லாங் டேர்முக்கு நீங்க என்ட்ரி கொடுக்கறது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 99 100 இதுக்கு மேல கிராஸ் ஆகி ஓப்பன் க்ளோஸ் வச்சதுன்னா அப்போ வேணா என்ட்ரி கொடுக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல தான் அங்க பாருங்க ஐபிஓட அந்த லைனே இருக்கு. 100க்கு மேல தான் இந்த ஐபிஓட லைனாவே இருக்கு. ஐபிஓட அந்த ஐபிஓட அந்த ப்ரைஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணும். ஸோ ஒன்ஸ் 100க்கு மேலே கிராஸ் வச்சுருந்தா இதில் என்ட்ரி எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஸ்டாக்ஸை பற்றி டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணணும்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஸ்டாக்ஸ் எடுத்து நம்ம டெக்னிக்கலில் எப்படி இருக்குது, டவுன் ட்ரெண்டில் இருக்கா, கரெக்ஷனில் இருக்கா, எப்போ அக்யூமுலேட் பண்ணுறதுக்குன்னு சரியான டைம் அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.